ஆண்டுதோறும் சுமார் 914 மில்லிமீட்டர் மழைப்பொழிவையும் அதை சேமிக்க ஆயிரக்கணக்கில் ஏரி குளங்களையும் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் இன்று வரை தண்ணீர் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்க என்ன காரணம்? இந்த கேள்விக்கு விடையை அறிந்து கொள்வதற்கு முன்பு ராமநாதபுரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விடலாம். வெளியூர்ல எல்லாம் போனோம்னா அவங்க போர் போட்டிருக்காங்க. அந்த போர்ல இருந்தே அவங்க மோட்ரு போட்ட உடனே தண்ணி வந்துடுது. அவங்க வாஷிங் மிஷின் போடுறதுக்கும் அந்த டேப்பை திறந்து விடுறதுக்கும் தண்ணி வரும்போதில் அதை மனசுக்குள்ளே இருக்கு, வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம போய் சொன்னோம்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இது மாதிரியே நம்ம தான் யூஸ் பண்ணலை, நம்ம பிள்ளைகளாவது யூஸ் பண்ணிடாதுகளான்னு ஒரு ஏக்கம் இருக்கு. என் பேர் மணிமேகலை. நான் இந்த ஊர் தான், வடக்கு முக்கர் தான். எனக்கு வயசு 36 ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் தண்ணி பிரச்சனை மட்டும் போகவே இல்லை. எங்கள் தாத்தா காலத்தில் மழை இதுக பெஞ்சு விவசாயம் பண்ணாங்க, அப்போ தண்ணி நல்லா இருக்குமா. ஆனால் இப்போ எங்கள் காலத்தில் அதை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா சாக்கடை தண்ணி அதில் கலக்குது. அந்த தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம். அந்த தண்ணியை தான் எங்கள் பிள்ளைங்களும் குடிக்குதுங்க. எங்கள் ஊரில் போர் போட்டோம்னா 10 அடிக்கு மேலே ஒன்றுமே இல்லை, தண்ணியும் வராது. மிஞ்சி போனால் உப்பு இருக்கிறதுனால உப்பு தண்ணியாக தான் வருது. இந்த தண்ணியை குடிக்கிறோமே, இந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். இதில் எவ்வளோ கழிவு சேருது. எத்தனை கூட இப்போ எம்பிட்டு சனங்க இருந்துச்சுங்க, தண்ணி இல்லாமையே காலி பண்ணி ஊருக்கு வேற ஊருக்கு போயிருச்சுங்க. நம்ம காலுகை ஸ்டெடியா இருக்கவங்க அள்ளிடுறோம். அந்த வயசானவங்க என்ன செய்வாங்க, தூக்கி வைக்கவும் முடியல, அந்த வண்டியில தள்ளவும் முடியல. தண்ணிக்கு இல்லாம ரொம்ப சிரமம் அதுகளுக்கு. அப்ப ஊரை விட்டு எல்லாரும் காலி தான் பண்ணணும். ரெண்டாயிரத்தி 50வது வருஷத்துலனாலும் எங்கள் ஊர் இதை விட செழிப்பாக எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்குது. வீட்டுக்கு வந்தோம்னா இந்த தண்ணி பிரச்சனைலாம் இல்லாமல் போய் கம்மாயில் குளிக்கிறோமா, வீட்டிலேயே தண்ணி வர்ற மாதிரி, அந்த போர் போடுறோமா, தண்ணி அடிக்கிறோமா, அந்த மாதிரியே இருக்கணும். மரம் செடி கொடிகள்லாம் நிறையா இதை விட செழிப்பாக வரணுன்னு ஒரு இது. தமிழ்நாட்டின் குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் தரவுகளின்படி கடந்த 100 ஆண்டுகளாக தினமும் குறைந்தபட்சம் 40 லிட்டர் தண்ணீர் கூட மக்களுக்கு வழங்க முடியாத நிலைதான் ராமநாதபுரத்தில் நிலவுகிறது. எனவே அரசின் சார்பில் பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் ராமநாதபுரத்தில் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் அது கடைமடை பகுதிகளை முழுமையாக சென்றடையவில்லை. பல இடங்களில் மக்களின் தேவையையும் இந்த திட்டங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. தண்ணி 10 நாள் 20 நாளைக்கு ஒரு நேரம் தான் எங்கள் ஊருக்கு காவேரி தண்ணி வரும். அது வரும்போதில் ஒரு டேங்க் ஒரு அளவு வச்சுருக்கோம். அது எப்படா நிறையும்னு பார்ப்போம். அதில் தண்ணி விழுந்த உடனே வேலைக்கு யாருமே போக மாட்டாங்க. வேலை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு தான் அந்த தண்ணிக்காண்டி உட்காந்துருக்கோம். ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் வரும். ஆனால் இன்றைக்கி சுத்தமாக வரலை. இதுதான் எங்களோட பொழப்பு. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிறதுக்கு, வாழ்வாதாரமும் இப்படி தான் இருக்குது.